ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 180 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 23,997 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 582 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 76,913 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 540 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 54,863 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 108 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 29,353 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஐடி மட்டும் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ 168 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, 25,917 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 8,047 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 3,487 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கிடையாது. மே 1 பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் டே இருக்கிறதுனால மார்க்கெட் ஹாலிடே. இனி மண்டே தான் மார்க்கெட் உண்டு. ஸோ மண்டே நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. அதனால மண்டே தான் இனி மார்க்கெட்டு. மண்டே ரொம்பவே சுவாரஸ்யமான நாட்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாருமே ஆவலுடன் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது, யார் நம்மளை ரூல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ மண்டே சந்திப்போம். இனி சாட்டர்டே சண்டே நான் வீடியோ போடுவேன். இருந்தாலும் மண்டே தான் இனி மார்க்கெட்டு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் நெட் லாஸ் 220 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் நெட் லாஸ் 220 கோடி. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 3,744 கோடிக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ நெட் லாஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20% வளர்ந்துருக்கு, 32,439 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 4,346 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிசல்ட் சரியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ₹1.30 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 12 வந்து ரெக்கார்ட் டேட்டாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பா பாடிடுச்சு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ரீட்டைல். அவங்க வந்து ரொம்பவே பழமையான கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாட்டு அக்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் உங்களுக்கே தெரியும், இந்த முறுக்கு கம்பெனி, நெக்ஸ்ட் ஜூஸ் கம்பெனி, இதெல்லாமே வந்து படிப்படியாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ராவோட ஹேர் ஓன்டு, ஆக்சுவலி பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் ஓன்டு ஹேர் கேர் பிராண்டாக இருக்கிற அனோமாலி அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மூவாட்டு பார்க்கப்படுது. டிஜிட்டல் செக்மெண்ட்லேயும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். 2021 தான் அவங்க ஜோனஸ், குறிப்பாட்டு பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனோமோலி இது வந்து க்ளீன் வீகன் ப்ளஸ் ஹேர் கேர் பிராண்டு, இந்த ரேஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணி அதை கொண்டு வராங்க. இது வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ். ஸோ இப்போ இதை வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் செக்மெண்ட்டில் ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. அதானி குழுமத்தில் அதானி போர்ட்ஸோட ரிசல்ட்ஸும் இன்னைக்கு வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% வளர்ந்துருக்கு, 3,329 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26% வளர்ந்துருக்கு, 10,737 கோடியாக இருக்குது. ₹7.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். ஜூன் 12 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் எபிட்டா 20% வளர்ந்துருக்கு, 6,020 கோடியாக இருக்குது. மார்ஜின் 56.06% இருக்குது. ஆனால் எபிட்டா மார்ஜின் கம்மியாக இருக்குது, 58.97%லேருந்து 56.06% கம்மியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் 500 MMT போர்ட் கார்கோ வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மெரைன் பிஸ்னஸ் வந்து இதில் லாஜிஸ்டிக்ஸ் 55%, மெரைன் பிஸ்னஸ் வந்து 134% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அதானி போர்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பஜாஜ் ஃபின்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% ரைஸ் ஆயிருக்கு, 2,539 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 38,494 கோடி, 6% வளர்ந்துருக்கு. ₹1.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்களோட ECL ப்ரொவிஷன்ஸ் நீ பார்க்கும்போது 1,406 கோடியாக இருக்குது. பிஎஃப்எஸ் அது வந்து அவங்களோட சப்சிடரி. இதில் ஒன் டைம் சார்ஜில் ஒரு 379 கோடி பேருக்கு அது வந்து நியூ லேபர் கோடில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 379 crores. நெட் இம்பேக்ட் குறிப்பாட்டு கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப் பிஎஃப்எஸ் 540 கோடியாக இருக்குது. ECL ப்ரொவிஷன் 167 கோடியாக இருக்குது நியூ லேபர் கோடில். ஸோ இது வந்து பஜாஜ் ஃபின்ஸோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது, 5%. ரெவன்யூ ஒரு 6% வளர்ந்துருக்கு. ₹1.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் IDBI பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன ஒன்றுனா, எப்பண்டா இதை வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட தள்ளலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் வாங்குறவங்க பிட் சப்மிட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸோட கம்மியாட்டு பிட் சப்மிட் பண்ணிடுறாங்க. அது டிலே ஆகிட்டே இருக்குது.
ஸோ ஐடிபிஐ பேங்கோட Q4 ரிசல்ட்ஸில் நெட் ப்ராஃபிட் 1943 கோடி பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். 1943 கோடி 5% விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3043 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3851 கோடியாக இருக்குது. 17% வளர்ந்துருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் அதாவது டெபாசிட் அண்ட் நெட் அட்வான்சஸ் 6 ட்ரில்லியனை தாண்டி இருக்குது. 6,789 கோடியாக இருக்குது. 14% வளர்ந்துருக்கு. டோட்டல் டெபாசிட் 12% வளர்ந்துருக்கு. 3,47,163 கோடியாக இருக்குது. காசா 7% வளர்ந்துருக்கு. 1,54,816 கோடி. காசா ரேஷியோ 44.59% இருக்குது. இது போக நெட் அட்வான்சஸ் 16% வளர்ந்துருக்கு. 2,53,626 கோடியாக இருக்குது. கிராஸ் அட்வான்சஸ் போர்ட்ஃபோலியோ 30% இருக்குது. ப்ளஸ் கார்ப்பரேட் அது ஆக்சுவலி கிராஸ் அட்வான்சஸ் போர்ட்ஃபோலியோவில் 30% கார்ப்பரேட்டும் 70% ரீட்டெயிலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.15% இருக்குது. 15 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.75% இருக்குது. ஃபினான்ஷியல் 26ல் அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஃபுல்லாட்டு 27% ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. அசட் குவாலிட்டின்னு எடுத்து பார்க்கும்போது 2.32% இருக்குது. கம்மியாக இருக்குது. 2.98% வந்து 2.32% கம்மியாக இருக்குது. 66 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட். நெட் என்பிஏ 0.15% இருக்குது. இது ஸ்டேபிளாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 99.39% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 26.65% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டயர் 1 கேபிட்டல் 25.56% இருக்குது. இது வந்து ஐடிபிஐ பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நால்கோட Q4 ரிசல்ட்ஸு நெட் ப்ராஃபிட் 7% வளர்ந்துருக்கு இந்த குவார்ட்டரில். கிட்டத்தட்ட ₹2 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 1,718 கோடியாக இருக்குது. ரெவன்யூ சீக்வென்ஷியல் பேஸில் 6% வளர்ந்துருக்கு. 5,013 கோடியாக இருக்குது. எபிட்டா ஒரு 7% வளர்ந்துருக்கு. 2,344 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 46.8% இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7.3% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ 6% வளர்ந்துருக்கு. எபிட்டா 7.4% வளர்ந்துருக்கு. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. இது நால்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு எம்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்ஸ். போர்டு சரியான ஒரு டிவிடன் போட்டிருக்காங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ க்ரோத் 2.5% வளர்ந்துருக்கு. எஸ்டிமேஷனோட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. எபிட் மார்ஜின் 15.4% இருக்குது. இதுவும் அதிகரிச்சிருக்கு. எபிட் பார்க்கும்போது 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ க்ரோத் ஃபினான்ஷியல் 26ல் 6.7% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 15.3% வளர்ந்துருக்கு. 509 கோடியாக இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் ரெவன்யூ 4,242 கோடி 6% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ வந்து US டாலர் டேர்ம்ஸில் 2.6% வளர்ந்துருக்கு. $462 மில்லியன். இது போக டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $407 மில்லியன் இருக்குது. ₹62 பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவிடெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 8 ரெக்கார்ட் டேட். அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே இந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஹை சிங்கிள் டிஜிட் அவங்க முன்னாடி கைடட் பண்ணது ஹை சிங்கிள் டிஜிட் தான். ஆனால் வந்து லோ டபுள் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கு. ரெக்கார்ட் நெட் டிசிவி அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $2.1 பில்லியன் இருக்குது. 68% க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து எம்ஃபோசிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இந்த ஸ்டாக்லாம் இப்போ இருக்க ட்ரெண்டில் நம்ம கை வைக்க முடியாது. அந்த மிட் கேப் ஐடி செக்டரில் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா SBIக்கிட்ட வந்து 4,000 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்ட் ரைசிங்க்கு வந்து போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. டாக்டர் லால் பாத்லாப்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% வளர்ந்துருக்கு. 131 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% வளர்ந்துருக்கு. 702 கோடியாக இருக்குது. எபிட்டா 11% வளர்ந்துருக்கு. 186 கோடியாக இருக்குது. மார்ஜின் 28%லேருந்து 26.6% கம்மியாக இருக்குது. $4 பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூன் 26. இது டாக்டர் லால் பாத்லாப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு HULோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லார்ஜர் பேக்ஸு குறிப்பாக அந்த ஷேஷேட்லாம் இருக்கும். அந்த ஷேஷேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜர் பேக்ஸுக்கு வந்து அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஸ்மாலர் ஷேஷேக்கு வந்து அதோட கிராமேஜ் அதாவது கிராமேஜ்னால் சைஸை வந்து கம்மி பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஷ்ரிங்க் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. 8 to 10% வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இருக்குது. அதை எப்படியாவது சமாளிக்கணும். அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்குறாங்க. 2 to 5% சம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் 27க்கு அவங்க கைடன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. எபிட் மார்ஜின் 22.5% வந்து 23.5% அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. சக்தி பம்ப்ஸுக்கு ஒரு 155 கோடி ஒர்த் ஆஃப் சோலார் வாட்டர் பம்ப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 155 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட்டு.
இது வந்து மகாராஷ்டிரா டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. 6580 சோலார் வாட்டர் பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்கீமில் வந்து சோலார் இரிகேஷனுக்கு இவங்க சப்ளை பண்ணணும். இது வந்து சக்தி பம்ப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்தியா மார்ட்டோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 72% காலி இந்த குவார்ட்டரில். ஒரு 50 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 404 கோடியாக இருக்குது, 13% வளர்ந்துருக்கு. எபிட்டா 1.7% மார்ஜினலி வளர்ந்துருக்கு. எபிட்டா வந்து 132 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 32.8% கம்மியாயிடுச்சு. 36.7% வந்து 32.8% கம்மியாயிடுச்சு. இது போக டிவிடெண்ட் ஒரு 30 ரூபா பெர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூன் 19ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியா மார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 144 பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபினான்ஷியல் 26 வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 144 பேட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ வெஹிக்கிள் சேஃப்டி, ரியாபிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து ஆக்குபெண்ட் கம்ஃபர்ட், இதை பேஸ் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26 மட்டும் 144 பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.